இதுக்கு பிளாக் சன்னாவை ப்ரீவியஸ் நைட்டே ஊற வச்சுக்கணும். உளுந்த செய்யறதுக்கு 3 to 4 hours ஊற வச்சா போதும். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகா. ஹை புரோட்டீன் ஃபுட் சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் ப்ளோட்டிங் ஆகிறது ரொம்ப நேச்சுரல். அதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சீரகத்தை சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவரும் தரும். ஃபைபர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். பேட்டர் ரெடி. பேட்டரை கொஞ்சம் தோசை பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவருக்கு கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த வீடியோ ஓப்பன் பண்ணாலும் புரோட்டீன் 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 சொல்கிறாங்களே தவிர ஃபைபரை எல்லாம் மறந்துடுறாங்க. புரோட்டீன் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு ஃபைபரும் முக்கியம். ஸோ நான் ஃபைபரை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இதில் நான் கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட் தான் சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ புளிப்புக்கு கொஞ்சம் நான் லெமனை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அரைக்கும் போதே தயிரை சேர்த்துக்கலாம், இல்லைனா புளி கரைச்சல் சேர்த்துக்கலாம். வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ. தவா ரெடி. இப்போ பேட்டரை தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் உளுந்து நம்ம மெயினாக ஆட் பண்ணுறதுக்கு ரீசன் சில்லா சாஃப்டாக வரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பிளாக் சன்னா ஒரு டெக்ஸ்சர் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதில் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உளுந்து இல்லாமல் கூட செய்யலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். யூஸ்வலாக நான் எண்ணெய் ரொம்ப சேர்த்துக்க மாட்டேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் குக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இதை நம்ம வாஃபிள் மேக்கரில் குழந்தைங்களுக்கு வாஃபிள் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இந்த பேட்டரி யூஸ் பண்ணி வாஃபிள் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ஃபைனலி நம்ம பிளாக் சன்னா சில்லா ரெடி. இதில் 20 கிராம் ப்ரோட்டீன், 17 கிராம் ஃபைபர் இருக்குது. இதில் நான் ரெகுலர் உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். இன்னுமே ப்ரோட்டீன் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, கட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ப்ரீ டயபிட்டிஸ்னு இல்லாமல் வெயிட் லாஸ் இருக்கவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? ஸ்டார்ட் ஹெல்தி ஈட்டிங்.